இறை பணியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதன் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதன் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோ. இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுகின்ற எவரும் வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வது என்பது நம்முடைய உள்ளத்தில் ஒளியை ஏற்றி நம்முடைய அக வாழ்க்கையில் சீரான சிறப்பான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதும், கொள்கைகளையும் லட்சியங்களையும் உருவாக்கிக் கொள்வதும், நம்முடைய புற வாழ்வில் அதற்கான செயல்பாட்டு தளங்களை ஏற்பாடு செய்வதும், குறிப்பாக நன்மையை செய்கின்ற நல்ல மக்களாக வாழ்வதும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு சமம். ஒளி அப்படிங்கிறது நன்மையை செய்யக்கூடியது, நல்லதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியது, அச்சமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு நம்மை உந்தி தள்ளுவது. இன்றைக்கு ஒருவேளை பாவம் நிறைந்த, குற்றம் நிறைந்த, இருள் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக முடங்கி போயிருந்தால் அவற்றிலிருந்து வெளியே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகின்ற நெறிமுறையிலே வாழ்ந்து நம்முடைய பயணத்தை தொடர இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானக தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இன்றும் சிறப்பாக கொரோனா தொற்று நோய்க்கு ஆளாகி இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும், இன்னும் ஒரு விதமான நெருக்கடியிலும் அச்சத்திலும் பயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் ஒப்புக் கொடுத்து மீண்டு வர வேண்டும் என்று, புது பிறப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்திலிருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றார்கள். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17 முதல் 26 முடிய. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த கட்சியின் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் சென்று கோயிலில் நின்று வாழ்வு பற்றி வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். அதை கேட்ட அவர்கள் அப்பொழுது விடிந்ததும் கோயிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையில் இருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நீங்கள் சிறைச்சாலையை உறுதியாய் பூட்டி இருப்பதையும் காவலர் வாயில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவருமே காணவில்லை என்று அறிவித்தார்கள். அவ்வார்த்தைகளை கேட்ட கோவிலின் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னத்தான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றார்கள். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றார்கள் என்று அவர்களிடம் அறிவித்தார்கள். உடனே காவலர் தலைவர்கள் ஏவலர்களுடன் கோயிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார்கள். மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர்கள் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுரை பாடல் பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவருக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் அதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறைமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்று அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவன் அவனுக்கு செவிசாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்று அவனை விடுவித்து காத்தார். பல்லவி.
ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்ந்தரும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதோமிடம் கூறியதும், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாத ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்வதில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீவிரமாக இருந்தால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். அதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீய செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியில் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்திருக்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறும் நற்செய்தி என்னவென்றால், எந்த நிலையிலும் நம்பிக்கை கைவிடாமல் வாழும் போது கடவுள் நம்மை மீட்டெழுவார் என்று. நாம் நம்பிக்கைத்தான் நமது வாழ்க்கையின் மையமாக கொண்டு வாழ வேண்டும். ஒருமுறை அன்னை தெரசா கூறிய வார்த்தை, கடவுள் துன்பம் கஷ்டம் என்னும் ஆழ்கடலுக்கு நம்மை அழைத்து செல்லலாம், நம்மை மூழ்கடித்து சாவடிப்பதற்காக அல்ல, மாறாக நம்மை வலிமைப்படுத்துவதற்காக என்று. அப்படி இருக்கும்போது நாம் துன்ப காலங்களிலும் கஷ்ட காலங்களிலும் நமது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கைவிடாமல் இருக்கும்போது கடவுள் நம்மை காத்தருளுவார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர்களை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை அளித்த போதும் கூட வானதூதர் வழியாக அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று ஆண்டவர் ஒரு நற்செய்தி அவர்களுக்கு அனுப்பினார். நாம் கடவுளை பார்த்து கூவி அழைக்கும் போது கடவுள் நம்மை காத்தழுவார் என்பதைத்தான் இந்த பதுமுறை பாடல் பல்லவி நமக்கு எடுத்துக் கொள்கிறது. நற்செய்தியை பார்க்கும்போது நாம் தந்தை மீதும் அவரது மகனின் மீது நம்பிக்கை கொள்ளும் போது அந்த நம்பிக்கை தான் நம்மை வாழ்வை நோக்கி அழைத்து செல்லும். நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, ஒளியின் பிள்ளைகள். இருள் என்பது பாவம், ஒளி என்பது கடவுள் மீது நாம் கொண்ட நம்பிக்கை.
பாவத்தில் விளைவோர் அதிலிருந்து வெளியே வராமல் இருக்க நினைப்பார்கள் என்றால் அது அவர்களுக்கு மீட்பளிக்காது. மாறாக நான் பாவி என்று நாம் நம்மை கூறிக்கொண்டு நமது பாவத்திற்கு நாம் மன்னிப்பு வேண்டி எப்போது நாம் கடவுளை நோக்கி, அதாவது அந்த ஒளியை நோக்கி வருகின்றோமோ அந்த ஒளியானது நம்மில் பதிந்து நம் வாழ்க்கையின் ஓட்டத்தில் அது நிறைந்து அது நம் வழியாக அது நற்செய்தியாக மாறி நாம் அனைவரும் வாழும் நற்செய்தியாக வாழும். அதனால் எந்த வேளையில் எந்த நேரத்திலும் நமது நம்பிக்கை கைவிடாமல் நாம் விசுவாசத்தில் வாழும்போது நாம் ஒளியின் பிள்ளைகளாக வாழ்வோம். நம் வாழ்க்கையை பார்த்து பிறர் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களும் கடவுளை பற்றி அறியாதவர்களும் நம் வாழ்க்கையின் ஒளியை பார்த்து ஆண்டவரை போற்றி புகழ்வார்கள். நாம் நம்பிக்கை பிள்ளைகளாக வாழ்வோம். இருளை அகற்றி ஒளியில் வாழ இறைவனின் அருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையெழுந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார்.
கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கல் அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பரிசு செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமுன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மிகுதாய் மரியாள், அவருக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்தக்கூடிய யோசிப்பு, அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். பிள்ளைகளுக்குரிய உணர்வுகளோடு நம்முடைய தந்தை எல்லா ஆபத்துக்களினின்றும், அச்சத்தினின்றும், பயத்திலிருந்தும் நம்மை காத்து விடுவிப்பார் என்ற ஒரே உறுதியோடு நாம் அனைவரும் இணைந்து துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இருக்குமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இருக்குமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஒளியாக இந்த உலகிற்கு வந்த அதிசயமான தெய்வம் இவரே. இவரில் நம்பிக்கை கொள்ளுகின்றவர் ஒருபோதும் அழிக்கப்படுவதில்லை. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தை எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ணத் தடையென்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்கத் தடையென்ன? இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவாய். உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை
இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஊரடங்கு உத்தரவு நேற்றைய தினத்திலிருந்து தளர்த்தப்பட்டிருந்தாலும் அந்த தளர்வுகள் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இல்லை. எனவே மீண்டும் அந்த தளர்வுகள் திரும்ப பெறப்பட்டு அந்த உத்தரவுகளானது நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த சூழல்ல நாம் இதை உணர்ந்து கொண்டு தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். அதற்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுப்போம். அதே சமயத்தில் விரைந்து மீண்டு வருவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து அதற்கான நல்ல முயற்சிகளை நாம் எடுப்போம். குறிப்பாக நம்முடைய சமூக பரவலை நாம் தடுக்கின்ற மனிதர்களாக இருப்போம். அதன் வழியாக நம்முடைய இந்திய தேசத்திலே அதிகமான நோய் தொற்றுக்கள் ஏற்படாமல் நாம் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வோம். எனவே இந்த நாட்கள்ல சிறப்பாக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல இறைவன் நம்மை இந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து, பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் நம்மையே ஜெபத்தில் அர்ப்பணிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நம்முடைய அயலாருக்கு செய்வோம். இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்வோம். நிச்சயம் நாம் ஒன்று சேர்ந்தால் இந்த கொரோனா தொற்று நோயை முழுமையாக விரட்டிவிட நம்மால் முடியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஒளியின் மனிதர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.